அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ரியாசுல் ஜன்னா வர விரும்புகிறாங்களோ நுசுக் கார்டில் புக் பண்ணோன்னே இந்த 37ஆம் நம்பர் கேட்டு பக்கம் வந்துடுங்க. 37ஆம் நம்பர் கேட்டு கரெக்டாக இந்த கும்பத்து இருக்குல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ணிவிட்டு வெளியே வர இடம் அது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் 37ஆம் நம்பர் கேட் இருக்குது. இது பாருங்கள், 37ஆம் நம்பர் கேட்டு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி நுசுக் செக் பண்ணுவாங்க. நீங்கள் புக் பண்ண நுசுக் செக் பண்ணிவிட்டு அந்த இருங்க பாருங்கள், அந்த குடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நுசுக் செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்புன உடனே இந்த இடத்துல வந்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு லைனில் நிற்க வைப்பாங்க. பாருங்கள், லைனில் நின்றுருக்காங்க. இந்த இடத்துல லைனில் நிற்கணும். லைனில் நின்ற பிறகு ஒவ்வொரு பேட்சாக உங்களுக்கு இந்த 38ஆம் நம்பர் கேட் உள்ளே அனுப்புவாங்க. 38ஆம் நம்பர் கேட் 38ஆம் நம்பர் கேட்டில் போனீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணணும். அங்கே வெயிட் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு பேட்சாக இந்த ரியாசுல் ஜன்னாவில் அனுப்புவாங்க. இதுதான் ரியாசுல் ஜன்னாவோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு பேட்ச் அனுப்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எல்லாமே நல்லா அமல் செய்யுங்க, முழு உம்மத்துக்காக துவா செய்யுங்க. ரியாசுல் ஜன்னாவில் போன உடனே தொழணும், துவா செய்யணும். ஒவ்வொருத்தரும் என்ன அமல் செய்யணும்னா, அந்த இடத்துல எல்லாம் இது ரியாசுல் ஜன்னான்றது சொர்க்கத்துடைய ஒரு துண்டு. அதனால் அல்லாஹ் தஆலா யார் சொர்க்கத்தில் அனுப்புவானோ அவங்கள மறுபடியும் வாபஸ் அழைக்க மாட்டான். சொர்க்கத்தில் அனுப்பிட்டா அவ்வளோதான், ரிட்டர்ன் வரமாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாம் நீ உன்னுடைய வாக்குறுதி இருக்குது, நீ யாரை சொர்க்கத்தில் அனுப்புனியோ அவங்கள நீ வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி, அதனால் நானும் உன்னுடைய சொர்க்கத்தில் வந்துட்டேன், என்னை வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லி நம்ம துவா செய்கிறது, முழு உம்மத்துக்காக துவா செய்கிறது, முழு உம்மத்தோட ஹிதாயத்துக்காக துவா செய்கிறது. இது பக்கத்தில் ஜன்னத்துல் பக்கி, இந்த காம்பவுண்ட் தெரியுது இல்லையா, அது ஜன்னத்துல் பக்கியோட காம்பவுண்ட். அதனால் முழு உம்மத்துக்காக துவா செய்யுங்க.